கோவை மாநகராட்சி பள்ளி சுவர்களை தொடர்ந்து மாநில மற்றும் தேசிய நெடுஞ்சாலை மைய தடுப்பு மேம்பாலங்கள் என அத்துமீறும் விளம்பரங்களால் பொதுமக்கள் அவதிப்படுகின்றனர். கோவை மாநகராட்சி கூட்டத்தில் மாநகராட்சிக்கு சொந்தமான கட்டடங்கள், சுவர்கள், மாநகர எல்லைக்குள் உள்ள அரசு சுவர்களில் அரசியல் கட்சியினர் விளம்பரம் செய்ய தடை விதித்து தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. ஆனால் தீர்மானம் கொண்டு வந்து நிறைவேற்றிய ஆளும் கட்சியினரே போட்டி போட்டு விளம்பரங்களை செய்து வருகின்றனர். அரசின் சாதனை மற்றும் முதல்வர் பிறந்தநாள் விழாவுக்கான விளம்பரங்கள் கண்ணை பறிக்கின்றன. இதற்காக ரயில்வே மேம்பாலம், இந்து அறநிலையத்துறைக்கு சொந்தமான கோவில், அரசு மற்றும் தனியார் கட்டடங்கள், சுற்றுச்சுவர்கள் என்று எதையும் விட்டு வைக்கவில்லை. கோவையில் இதுவரை இல்லாத அளவுக்கு ஆளும் கட்சி கோஷ்டியினர் போட்டி போட்டு சுவர் விளம்பரம் செய்து வருகின்றனர். கோடநாட்டில் முதல்வர் தங்கியிருப்பதால் கோவையில் பிறந்தநாள் விழாவுக்கு பிரம்மாண்ட விளம்பரம் செய்கின்றனர். இதனால் வாகன ஓட்டுநர்களின் கவனம் சிதறி விபத்துகளுக்கு வழிவகுக்கிறது. சாலை பாதுகாப்பு வார விழா இப்ப நடந்துட்டு இருக்க இந்த வேலையில நிறைய விளம்பரங்கள் அங்கங்க சாலை ஓரமாகவும் சாலை நடுவில் இருக்கிற டிவைடர்களையும் பார்க்கப்படுறாங்க. போக்குவரத்துக்கு மிகுந்த இடையூறா இருக்கு. உச்சநீதிமன்றமே இதுக்கு மக்களுக்கு இடையூறா இருக்கிற இடத்துல இந்த மாதிரி விளம்பர பலம் இருக்கவே கூடாது அப்படின்ற ஒரு விஷயத்தை கொடுத்திருக்காங்க. அதை மீறி ஆளுங்கட்சியும் சரி, எதிர்கட்சி மற்ற கட்சிகளும் சரி இந்த மாதிரி விளம்பர படம் கொடுத்திருக்காங்க. இதை அகற்றிட்டாங்கன்னா அவங்களே அகற்றிட்டாங்கன்னா நிறைய விபத்துகள் தவிர்க்கலாம். அரசு விழாக்களில் ஆடம்பரம் வேண்டாம், பிறந்த நாள் விழாவில் கோலாகலம் வேண்டாம் என கட்சியினரை அறிவுறுத்தும் முதல்வர் கோவையில் ஆளும் கட்சியினரின் கூத்துக்கு முற்றுப்புள்ளி வைக்க மாட்டாரா என்பது பொதுமக்களின் ஆதங்கமாக உள்ளது.